friends, welcome to team. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 86 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே அதுல 85 கிளாसेस கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டாபிக்ல இருந்து டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். So தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது எனில் மொத்தம் எத்தனை பசு உள்ளது? இதை நீங்க ரீசனிங் அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ எந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இப்போ பசு கோழி 2 சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ பசுக்கு எத்தனை தலை இருக்கோ, தலை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தலை இருக்கும், இதுக்கு ஒரு தலை இருக்கும். கால் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 4 கால் இருக்கும், இதுக்கு 2 கால் இருக்கும். ஓகேவா? சோ கேள்வி கவனிச்சுக்கோங்க. பசு மற்றும் கோழிகளுடைய அப்ப என்ன பண்றாங்க, கூட்டுறாங்க ரெண்டையுமே. ஓகேவா? சோ இப்போ நான் பசுவோட தலைகளோட எண்ணிக்கை, தலையோட எண்ணிக்கைன்னு எடுத்தாலும் சரி, பசுவோட எண்ணிக்கைன்னு எடுத்தாலும் சரி ஒண்ணுதான். ஏன்னா ஒரு பசுக்கு ஒரு தலை தான் இருக்கும், ஒரு கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கோழியோடத நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ பசுவோடது எக்ஸ், கோழியோடது ஒய். ஓகேவா? சோ நான் இந்த ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா, சோ பசு மற்றும் கோழியோட தலைகளை கூட்டினேன் அப்படின்னா அது என்னவா இருக்கான் பாருங்க. அவற்றோட கால்கள் இருக்கு இல்லையா? சோ கால்கள் என்ன வரும், நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன், இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பசு, இந்த பசுவோட எண்ணிக்கை. ஓகேவா? சோ பசுவோட எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், கோழியோட எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ ஒரு பசுவுக்கு ஒரு தலை தான் இருக்கும், ஒரு கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும். ஒரு பசுவுக்கு 4 கால் இருக்கும், ஒரு கோழிக்கு 2 கால் இருக்கும். அப்ப 4x + 2y இருக்கு இல்லையா? தெளிவா கவனிங்க. 2 மடங்கு பசுக்கள் தலை இருக்கு இல்லையா? இதோட 2 மடங்கு விட 14 அதிகமா இருக்கா? ஓகேவா? சோ கால்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தலையோட எண்ணிக்கையோட 2 மடங்கை விட 14 அதிகமா இருக்கு. சோ அதை ஈக்குவேஷன் டைப்ல நான் எழுதிட்டேன். இப்ப உள்ள பெருக்குங்க. 2x + 2y + 14. இது என்ன ஆகும், 4x + 2y ஆகும். ஸோ 2y அடிஞ்சிரும். ஏன்னா இன்னொரு சைடு நம்ம அதை கொண்டு போகும்போது அது மைனஸ்ல ஆயிரும், பிளஸும் மைனஸும் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 4x இந்த 2x இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல போகும், இது 14ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 7. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறத நான் என்னன்னு எடுத்தேன், பசுவோட எண்ணிக்கைன்னு எடுத்தேன். கேள்வி பசு எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 7 இருக்கு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒருவேளை பசுவோட தலையோட எண்ணிக்கை கேட்டாலும் 7 தான், ஏன்னா ஒரு பசுக்கு ஒரு தலை தான். ஒருவேளை பசுவோட காலோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 7 × 4ன்னு போடணும். ஓகேவா? ஸோ எத்தனை இருக்கோ, கவுண்டிங் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா காசுகள் உள்ளன. அவற்றின் விகிதமானது முறையே 1:2:3. பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூ. 30 எனில் அந்த பையில் உள்ள 5 பைசா காசுகளின் எண்ணிக்கை. சோ இது எல்லாமே பைசால இருக்கிறதால இந்த ரூபாயில இருக்கிறதையும் பைசாவா மாத்திருங்க. 100 பைசா = 1 ரூபா. அப்ப 30 ரூபாய்க்கு 30 × 100 3000 பைசான்னு வந்துடும். ஓகேவா? என்ன வந்துடும், 3000 பைசா. சோ மொத்தமா இருக்கக்கூடியது 3000 பைசா. இங்க விகிதத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 2, 3. எப்பயுமே இது இந்த மாதிரி விகிதம் கொடுத்துட்டு விகிதத்துல இருந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா அது கூட எக்ஸ பெருக்கிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப x 2x 3x. இது என்னது, 25 பைசா, இது 10 பைசா, இது 5 பைசா. ஓகேவா? இப்போ என்ன 3000 அப்படிங்கிறது எது ஈக்குவல் அப்படின்னா 25 பைசால x காயினும், 10 பைசால 2x காயினும், 5 பைசால 3x காயினும் இருக்கு. இது மொத்தமா கூட்டினாதான் 3000. ஓகேவா? இதை சால்வ் பண்ணா போதும். பாருங்க, 25x + 20x + 15x = 3000. சோ இதை கூட்டுங்க. என்ன வரும் உங்களுக்கு, 25 45 60x = 3000 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 50. ஓகேவா? இப்ப கொண்டு போய் என்ன கேள்வி கேட்டாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப 25 பைசா அப்படிங்கிறது 50 காயினும், 10 பைசா அப்படிங்கிறது 100 காயினும், 5 பைசா அப்படிங்கிறது 150 காயினும் இருக்கும். கேள்வி 5 பைசா தான் கேட்கிறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 150 தான் ஆன்சர். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சு போடணும். சோ
அந்த மாதிரி பைசால அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த விகிதத்தை எக்ஸ்ன்னு எடுத்து அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைசா கணக்குல கொடுத்துருக்கிறதால 25 பைசால இத்தனை காயின், 10 பைசால இத்தனை காயின், 5 பைசால இத்தனை காயின் அந்த விகிதத்து கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய காயின். ஓகேவா? அடுத்து பாருங்க, p = 9 எனில் p × p² + 3p + 3 இன் மதிப்பானது. ரொம்ப சிம்பிள். இதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 9 9 9 81 3 9 27 + 3 இதை கூட்டுங்க. என்ன வரும்? 9 × இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 111 கிடைக்கும். ஸோ பெருக்குனீங்கன்னா 999. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 999 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவு 220 சதுர சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தின் பரப்பளவு. இப்ப வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அந்த வட்டத்துக்குள்ள அமையக்கூடிய ஒரு சதுரம், இந்த சதுரமா நினைச்சுக்கோங்க. ஓகேவா? செவ்வகமா இருக்கு, பட் சதுரம்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சதுரத்தோட பரப்பளவு கேட்கிறாங்க. சோ இந்த இடம் சென்டர்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட மூளை விட்டம் கண்டுபிடி. ஏன்னா பக்கத்தோட அளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மூளை விட்டத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. அந்த மூளை விட்டம் அப்படிங்கிறது அந்த சதுர மூளை விட்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? அந்த வட்டத்தோட விட்டத்துக்கு ஈக்குவல். கரெக்டா? ஏன்னா அந்த வட்டத்தோட விட்டம் தான் இது. புரியுதுங்களா? அப்ப சதுரத்தோட மூளை விட்டம் அப்படிங்கிறது வட்டத்தோட விட்டத்துக்கு ஈக்குவல். சோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு விட்டம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சதுரத்தோட வட்டத்தோட பரப்பளவு πr² = 220. r² மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். பையோட வேல்யூ 22/7. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா 7/22 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 70 கிடைக்கும். சோ r² 70. இதுல இருந்து r கொண்டு வரலாமா அப்படின்னா √70 வரும். அதனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ r² 70. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது 6 இது 6 கூட்டினீங்கன்னா 2r அப்படிங்கிறது தான் இந்த d அப்படிங்கிறது. அந்த d தான் இந்த மூளை விட்டத்துக்கு ஈக்குவல். ஓகேவா? சோ சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மூளை விட்டத்தை வச்சு எப்படி வரும் அப்படின்னா d² உங்களுக்கு 2 அப்படின்னு வரும். ஓகேவா? எப்படி வந்துச்சு அப்படின்னா சதுரத்தோட மூளை விட்டம் அப்படிங்கிறது d = எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா √2 × a இதுதான் ஈக்குவல். ஓகேவா? சோ இப்போ நம்ம பக்கம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த √2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுவோம், /ல வரும். சோ சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது பக்கம் × பக்கம். சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுங்க. d², இது √2 வந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி வெறும் 2ன்னு மட்டும் வரும். அதுதான் நான் ஸ்ட்ரைட்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப d² அப்படிங்கிறது என்ன? 2r the whole square divided by 2. 2r² என்ன வரும்? 4r² divided by 2. இந்த 2 அடிஞ்சதுன்னா மீதி 2 மட்டும் வரும். r² ஓட வேல்யூ 70 இங்க கண்டுபிடிச்சோம். 2 × 70 என்ன வரும்? உங்களுக்கு 140 வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 140 சதுர சென்டிமீட்டர். கொஞ்சம் ட்விஸ்டடான क्वेश्चन தான், பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு பூஜ்ஜியமல்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி அந்த எண்ணின் 5 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண். சோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு பூஜ்ஜியமில்லா எண், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற அந்த 0க்கு ஈக்குவல் கிடையாது. அந்த நம்பர் அதுக்கப்புறம் அதோட சராசரினா வர்க்கம்னா ஸ்கொயரு. இது ரெண்டோட சராசரி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையா அதோட 5 மடங்குக்கு ஈக்குவல். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ அந்த நம்பரோட வர்க்கம் இது ரெண்டுக்கும் சராசரி போட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரோட 5 மடங்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. x + x² = 10x ன்னு கிடைக்கும். சோ x² ஓட வேல்யூ இந்த x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா 9x ன்னு கிடைக்கும். சோ x² ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -9x = 0. இதுல இருந்து x காமனா வெளியேடுங்க. x - 9 = 0. ரெண்டு நம்பரை பெருக்கும் போது 0 கிடைக்குதுன்னா ஏதோ ஒன்னு 0. ஒன்னு x 0வா இருக்கலாம், இல்லனா x - 9 0வா இருக்கலாம். x ≠ 0 அப்படின்னு क्वेश्चन கொடுத்துட்டாங்க. அப்ப 0வா இருக்க வாய்ப்பு இல்ல. இதுதான் 0. சோ -9 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா +9ன்னு ஆயிரும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 9 தான் ஆன்சர். ஓகேவா? சோ கொடுத்திருக்க क्वेश्चन நம்ம ஈக்குவேஷன் டைப்பா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றது. ஓகேவா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you.